தவறான முடிவுகள் எடுக்கக்கூடாது. சரியா? இப்போ தூக்குல போடுறது, நஞ்சு குடிக்கிறதெல்லாம் தவறான விடயம். இருந்து என்ன பிரயோஜனம்? ஒருத்தனும் பார்க்குறேன், ஒருத்தனும் கேட்குறேன். அம்மா இருந்தா பாப்பாவும் வருத்தம் வந்தாலும் நெஞ்சாலும் அம்மா வந்து பாப்பாவும். அம்மா இல்லாட்டி எப்படி இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லையா? அம்மா இல்லாட்டி தனிமையிலான இருக்கிறீங்க நீங்க? தனிமையில இருக்கிறேன். எந்த நேரம் கத்துற அம்மா நினைச்சு அப்பா நினைச்சு கத்துவேன். அம்மா அம்மா செத்தது அப்புறம் ஒருத்தரும் பார்க்குறாங்களே, அம்மா இருந்திருந்தா பாப்பா இவ்வளோ கஷ்டப்பட தேவையில்ல. அப்பா இல்லாடி எல்லாரையும் கேட்பேன். வெளியில் இருக்கிறாங்கட்டே எல்லாம் கேட்பேனுங்க. ஆகலாம் இருக்காங்க, அவங்ககிட்ட எல்லாம் கேட்குற ஒரு ஐயா காசு அனுப்பு, நீ உழைச்சி சாப்பிடும் என்று சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் கதைப்பாங்க, பேசுவாங்க. என்னட்ட இருந்தால் மட்டும்தான் வாங்குவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் அடுத்த வேலைக்கு நான் எனக்கு தேவையான சாமான் நான் தான் வாங்கியிருப்பேன். 12 வயசுல இருந்து வேலைக்கு போறீங்களா? ஓ, 12 வயசு. என்ன வேலைக்கு போறீங்க? சாப்பாடு கொட்டலுக்கு போயிருக்கேன், முறுக்கு கொம்பனிக்கு போயிருக்கேன், உறுப்பு கடைக்கு போயிருக்கேன். பாதுகாப்பு இல்லைன்னா இருக்கிறதுக்கு நிம்மதி இல்லாமல் இருக்கு. நிம்மதி இல்லாமல் இருக்கிறது என்ன இங்கே இருக்கிறது? இப்போ இந்த சமுதாயம் உங்களுக்கு தந்த ஒரு வழி என்ன சொன்னா என்ன சொல்லுவீங்க? இந்த ஒரு அரியறுப்புமா இருக்கும். சிலவங்க பஸ் ஏற போனா ஏறுங்க, பைக் இல்லை நான் ஏற்றி கொண்டு விடுறேன், அப்படி இப்படி இருந்தெல்லாம் சொல்லுவாங்க. நான் அப்படி சொல்லக்குள்ள யோசிக்கிறேன். இப்போ உங்களோட வாழ்க்கையிலேயே ஒரு சோகமானது, இது மறக்க முடியாத என்ன சொன்னா என்ன சொல்லுவீங்க? அந்த ஒரு நிகழ்வுன்னு சொன்னா என்ன நிகழ்வு? எல்லாரும் போடுவாங்க, நகைகள் போடுவாங்க, தோடு போடுவாங்க, மாலை போடுவாங்க. நம்மகிட்ட அந்த வசதி இல்லைன்னு யோசிப்பேன். அப்போ ஆசைகளை என்ன மற்றக்களை பார்த்து ஆசைகள் வருது என்ன? அவன் நீங்க இது வரைக்கும் திருமணம் பண்றது முடிக்கல. அது உண்மைதானே? திருமணம் முடிக்கலையா? இல்லை. சரி, அது நல்ல. இப்ப தங்கச்சிட என்னமா தான் இருக்கு என்ன? இப்ப மற்றாக்களுக்கு முன்னுக்கும் நல்லா இருக்கணும். ஆனா அது எப்படி செய்யறன்ற ஒரு வழி இல்லாம இருக்கு என்ன? அது எந்த முறையில அதுக்கு ஒரு வழிகாட்டல் யாரும் இல்லாம இருக்கிறாங்க. அப்படியா? இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்க உங்களோட அண்ணா, உங்களோட அம்மா, பெரியம்மா, சித்தப்பா, தம்பி அப்படின்னு நினைச்சு நீங்க கேளுங்களேன். இப்ப மனசை விட்டு கேளுங்க. இப்ப உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இதுவரை காலத்துக்கு நீங்க என்னென்ன இல்லாம என்னென்ன எதிர்பார்ப்புகள் இருந்தது, என்னென்ன ஆசைகள் இருந்ததோ அதெல்லாம் கேளுங்க. இப்ப எனக்கு இது செய்து தந்தீங்கன்னு சொன்னால் நான் சந்தோஷமா இருப்பேன். எந்த முயற்சியான நான் வாழ்க்கையில வெற்றி பெற்று என்ன இப்போ ஒரு வயது வரும்போது நல்ல திருமணம் ஒன்று செய்வேன். அதானே முக்கியம் என்ன? பெண் பிள்ளை தானே நீங்க கேளுங்களேன். தமிழ் பேசும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளி, இன்றைய தினம் நான் எங்கே வந்திருக்கிறேன் என்றால் மட்டக்களப்பு மாவட்டம் கிரான்குளம் என்ற இடத்துக்கு தான் வந்திருக்கிறேன். ஓகேங்க, நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறீங்க, அதுக்கு ரொம்பவே நன்றி. புலம்பெயர்ந்த நம் தமிழர்களுக்கும் ரொம்பவே நன்றி. ஓகேங்க, இந்த வீடியோ ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோவாக அமைய போகுது. இப்போ என்னோட சேனல் மூலமாக, உங்களில் ஒரு சேனல் மூலமாக நிறைய உதவி திட்டங்கள் நாங்கள் செய்து முடிச்சிருக்கிறோம். இப்போ போன வருடம் இப்போ நிறைய கடைகள், வீடுகள், இப்போ நிறைய வாழ்வாதார உதவிகள் எல்லாம் செய்து முடிச்சிட்டோம் வெற்றிகரமாக. இப்போ அதான் இப்போ நிறைய பேர் சொன்ன மாதிரி இப்போ நிறைய உதவிகள் செய்து முடிச்சு என்ன இப்போ இந்த இடத்துல இருந்து நான் பேசி கொண்டிருக்கிறேன். எல்லாம் உங்களோட ஆதரவு தான். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வீடியோ ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோவாக அமைய போகுது. ஏன்னு சொன்னால் இந்த ஒரு தங்கச்சியில் ஒரு கதையை கேட்கும்போது அந்த தங்கச்சி எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க வாழ்க்கையில்ன்ற மாதிரி இருக்குது. இப்போ இந்த வீடியோ இப்போ 22 வயது என்ன பெண்களும் பார்த்து கொண்டிருக்கலாம். இப்போ உங்களுக்கு அப்பாவும் அம்மாவும் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இந்த இடத்துக்கு எப்படி வந்திருப்பீங்க? 22 வயசு அந்த கடந்து எப்படி வந்திருப்பீங்க? இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்கள் என்ன. இப்போ இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு அம்மா இருக்கும், அப்பா இருக்கும், நல்லா படிக்க வச்சிருப்பாங்க, நல்லா சாப்பாடு போட்டு வளர்த்துருப்பாங்க. அதான் உண்மை என்ன. அதனால் இப்போ நீங்கள் ஃபோன் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அப்படி தாயின் அரவணைப்பும் கல்வியும் சாப்பாடும் கிடைக்காம ஒரு 5 வயதுலேருந்து இப்போ வளர்ந்து வந்து இப்போ 22 வயதில் இப்போ அடுத்த கட்டமாக என்ன செய்கிறது? அடுத்து சாப்பிட்றது கூட கஷ்டம். அன்றாடம் வேலைக்கு போயிட்டு சாப்பிடணும் என்ன. இப்போ அந்த 22 வயது அந்த பெண் பிள்ளை இப்போ 5 வயதுலேருந்து இப்போ எவ்வளோ கஷ்டங்கள் தாண்டி இப்போ 22 வயதில் இப்போ வந்துருக்கும். அதான் நம்மளாக புரிஞ்சு கொள்ளுங்க. இப்போ நான் சொல்கிற விஷயத்த இப்போ நான் கூட தான் இப்போ நான் இந்த இடத்துலேருந்து இப்போ பேசுகிறேன், யூடியூப் சேனல் செய்கிறேன். இப்போ எனக்கு இப்போ சிறு வயதில் இப்போ அம்மா அப்பா இல்லாமல் போனால் எனக்கு இப்போ கல்வி இல்லாமல் போயிருக்கும். அப்போ நான் இந்த இடத்துலேருந்து நான்
எனக்கு அந்த அறிவு வந்திருக்காது தானே. அப்போ பாருங்களேன், இப்போ எல்லார வாழ்க்கையும் வந்து ஒன்று அமையாது. இப்போ எல்லார வாழ்க்கையும் வந்து இப்போ ஒரு வித்தியாசமாக இருக்குமேனே. இப்போ நான் யோசிக்கிறது, இப்போ சில பிள்ளைகள் இப்போ அன்றைக்கு கூட சொன்னேன் நான், இப்போ காரில் ஒரு பிள்ளை இருந்தது. அப்போ அந்த பிள்ளை வந்து என்ன ஒரு பணக்கார வீட்டில் பிறந்திருக்கு. அந்த பிள்ளையோட எதிர்காலம்ன்றது இப்போ சிறப்பாக அமையும் தானே. இப்போ கஷ்டப்பட்ட ஒரு குடும்பத்தில் பிறக்கிற பிள்ளைக்கும் இப்போ பணக்கார வீட்டில் பிறக்கிற பிள்ளைக்கும் வந்து வாழ்க்கைன்றது நிறைய வித்தியாசமாக அமைஞ்சு கொண்டு போகும். இப்போ அதனால் இப்போ யூடியூப் சேனல் நான் செய்கிறேன். இப்போ அந்த கஷ்டப்படுற ஆட்களுக்கு இப்போ உதவிகள் வந்து போயிட்டு சேரணும். இப்போ சில வீடியோஸுக்கு வந்து இப்போ எதிர்பார்த்த உதவிகள் வந்து கிடைக்காம இருக்கும்போது உண்மையிலே கவலையாக இருக்கும். இப்போ நான் ரீசெண்டாக போட்ட ஒரு அக்கா 2 ஆண் பிள்ளைகள் இருக்கிறாங்க. இப்போ அவைக்கு வீடு கூட இல்லை. 2 வருடங்களாக கஷ்டப்படுறாங்க கணவன் இல்லாமல். அப்போ அவைக்கு வந்து இப்போ வீட்டுக்கான உதவிகள் கிடைக்கல. மற்ற இப்போ சைக்கிளுக்கான உதவிகள் எல்லாம் செய்யலாம், ஆனால் வீட்டுக்கான உதவிகள்ன்றது கிடைக்கல தானே. அப்போ அதனால் கிடைக்கிற உதவிகளை வந்து அவங்களுக்கு பெற்றுக் கொடுக்கணும். அப்போ வீட்டுக்கான உதவிகள் கிடைக்காம இருக்கும்போது கவலையாக இருக்கும். அதனால் உதவி செய்ய முன்பாங்க. இப்போ நிறைய பேருக்கு உதவிகள் தேவைப்படுது. சரி பாருங்கள், 5 வயதிலிருந்து அம்மா அப்பா இல்லாமல் இருக்கிறாங்க. 12 வயதிலிருந்து வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ கிராங்குளத்திலிருந்து மருதமுனையில் இருக்கிற ஒரு முஸ்லீம் கடைக்கு ஹோட்டல் வேலைக்கு போகிறாங்க. பாருங்களேன், இப்போ அந்த தங்கச்சியோட பேசும்போது சொன்னாங்க, அண்ணா கஷ்டமாக இருக்கு, நான் அந்த வேலைகள் செய்கிறது கஷ்டமாக இருக்கு எனக்கு. இப்போ எனக்கு ஒரு வாழ்வாதார உதவி ஒன்று எனக்கு ஏற்படுத்தி தாங்க, இந்த ரோட்டோரத்தில் ஒரு கடை போட்டாலும் நான் செய்வேன்னு சொன்னவங்க. சரி, இப்போ எல்லா விஷயத்தையும் நான் பேசுகிறத விட அந்த தங்கச்சிட்டையும் போயிட்டு கேட்போம், அந்த தங்கச்சி கடந்து வந்த பாதைகள் எப்படி இருக்குன்று. இப்போ நான் சொன்ன விஷயங்களை தான் இந்த லெட்டரில் எழுதிருக்கு. தங்கச்சி எழுதிரி இந்த ஊர் ஜிஎஸ் மூலமாக உறுதிப்படுத்திருக்கிறாவோ. அப்போ அவள் சொன்னதெல்லாம் உண்மையான தகவல்கள் தான். அப்பா அம்மா இல்லாமல் தான் வளர்ந்துருக்கிறாங்க. இப்போ அடுத்தது நான் பார்த்தது ஒரு வளவுக்குள்ளே 4 வீடுக்கிட்ட இருக்கு. அங்கே ஒரு குடில் ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன், பார்த்தேன் நான். எஸ், அப்போ பாருங்க, ஒரு வளவுக்குள்ளே இப்போ சொல்ல போனால் ஒரு 3 குடும்பம் இருக்குன்னு சொல்லலாம். அது தற்காலிகமாக தான் அமைச்சிருக்கிறாங்க போல அந்த குடில். இப்போ 3 கல் வீடு இருக்கு, ஒரு அளவான பெரிய வீடு தான். இப்போ வளவளம் பிரிக்கவே இல்லை. இப்போ தங்கச்சியோட வீடு இதுதான், தங்கச்சி மட்டும்தான் இருக்கிறீங்க இதில். சரிதானே தங்கச்சி? இப்போ எங்களோட நீங்கள் இப்போ அழுதுதான் பேசுனீங்க. இப்போ நாங்கள் நார்மலாக வந்து வந்தாக்கில் பார்த்துட்டு சில விஷயங்களை கேட்கும்போது தங்கச்சி அழுதுட்டாங்க அவங்களுக்கு கஷ்டத்தை சொல்லி. அப்போ வீடியோ மூலமாக பார்த்து கொண்டு இருக்கிறவங்க தானே உதவி செய்வாங்க. அப்போ உங்களோட கஷ்டத்தை நீங்கள் கடந்து வந்த பாதைகளை நீங்கள் சொல்லணும். இப்போ நான் பேசினதையும் கேட்டு கொண்டு இருந்திருப்பீங்க முன்னுக்கும். சரியா? இப்போ முதலாவது அப்போ நீங்கள் இருக்கிற இடம் இதுதான். முதலாவது இப்போ சுற்றி பார்க்குறேன் நான். உள்ள காட்டுறீங்களா கொஞ்சம் நார்மலாக? வாங்க. இப்போ நீங்கள் வேலைக்கு போகிறதால இப்போ இதெல்லாம் கூட்டி கொஞ்சம் சுத்தமாக வச்சிருக்கிறதுக்கான டைமுகள் கிடைக்கிற இல்லையா? இந்த மைக்கு வச்சுக்கொள்ளுங்களா? விளங்கல. மழை பெஞ்சு அந்தரிக்கிற இதெல்லாம் உழுவு அந்தரிக்கிற மூட்டாடியிடம் வரும் தண்ணி, மூட்டாடியிடம் தண்ணி வரும். இந்த சரி, ஓகே. இந்த வீட்டில் வந்து 2 ரூம் இருக்குன்னு. இப்போ வீடு மோசமாக தான் இருக்கு. ஓகே, எப்போ கட்டின தங்கச்சி? உதவி மூலமாக கிடைச்சதா இது? இது அம்மாக்கள் இருக்கக்கூட உதவி செஞ்சவங்க. ஒரு சாமானும் இல்லை என்ன வீட்டுக்குள்ள? இதான் அடுப்பு உங்களோட? இதான் அடுப்பு. இதெல்லாம் சமைக்கிறது. சமைக்க தெரியுமா தங்கச்சிக்கு? அதானே, அம்மா அப்பா எல்லாம் வளர்ந்தா கட்டாயமா பழகிருப்பீங்க. இப்ப 22 வயது, சரியா 22 வயது தானே? இப்ப என்னன்னு சொன்னா, இப்ப இந்த வீட்டுல இப்ப தங்கச்சி முன்னா இருக்கிறாங்க. தொடர்பு கொண்டது உங்களோட அக்கா தான். அக்கா அங்க இருக்கிறாங்க. அக்காண்டா பெரிய மாடை. அப்ப உங்களுக்கு சகோதரங்க எத்தனை? 4 பேர் சவரம். அதுல மூத்த அண்ணா மட்டும் சேர்த்துட்டாரு. 2வது அண்ணா இருக்காரு, அவர் கல்யாணம் கட்டி இருக்காரு. இது அடுத்து வந்து தங்கச்சி, நான், அதுக்கப்புறம் தங்கச்சி. நான் தங்கச்சி ஹாஸ்டல் இருக்கா. ஹாஸ்டல் எத்தனை வயது வைக்கி? அவருக்கு வந்து 19 வயசு. 19 வயசு. அப்ப 7 படிக்கிறவா? கொஞ்சம் கஷ்டம் தான். அவரு பாக்குறல. இப்ப தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டது உங்களோட பெரிய மடமகள். சரி, ஓகே. இப்ப பார்க்கலாம், இதெல்லாம் சமைச்சிருக்கிறாங்க. சமையல்ன்றது இல்லையா வேறையா? வேற இதுதான் சமையல். வேற என்ன பாருங்க, சமைக்கல. வேலைக்கு போகவில்லை. வேலைக்கும் போகலையா? ஏன் வேலைக்கு போகல? வேலையை போகல, உடம்பெல்லாம் சரியான கஷ்டம். வேலையை போகிற கஷ்டம். இப்போ ஒரு நாளே போனால் அந்த சரியான கஷ்டத்தில் போகிறதில்லை.
இப்போ ஒரு நாளைக்கு போனாங்க வேலை கூடன்றதால பொருள் உடம்பெல்லாம் நோவும் காலெல்லாம் கடுக்கும். இந்த கால் எனக்கு விழுந்த கால். விளங்கல. இந்த கால் விழுந்த கால். எப்ப விழுந்த? சின்ன வயசுல விழுந்த. அது இப்ப நோவு. அப்ப நீங்க கூப்பிட வரும்போது நான் பார்த்தேன் அந்த கொஞ்சம் வித்தியாசமா நடக்கிறீங்க. உடைஞ்சது எலும்பு. இந்த கால். யாரு வளர்த்தவங்கள? எங்களோட அக்காட இது உங்களோட போன் காய்ச்சாவும் அவதான் வளர்த்த. அவதான் வளர்த்த. அவ கஷ்டம். அவன் வளர்த்து மறு அவ கல்யாணம் கட்டி பெய்த்தாவும். அதுக்கு அப்புறம் கஷ்டம் தான் எனக்கு. இங்க இருந்தேன் நான் பார்த்து கொண்டவங்க. இங்க இருந்தான் பார்த்தோம். எங்களையெல்லாம் கல்யாணம் கட்ட முந்தி எங்களையே பார்த்தோம். அவ மட்டும்தான் எங்களையே பார்த்து எல்லாம் செஞ்சு. அவ 12 வயசுல இருந்து வேலைக்கு போறீங்களா? 12 வயசு. என்ன வேலைக்கு போனீங்க? சாப்பாடு கொட்டலுக்கு போயிருக்கேன். முறுக்கு கொம்பனிக்கு போயிருக்கேன். உடுப்பு கடைக்கு போயிருக்கேன். எங்க முறுக்கு கொம்பனி? அங்க அங்க மதுரை. 12 வயசுல இருந்து கஷ்டம் தான் பண்றீங்க. என்ன உழைக்கணும் ஒன்றும் பண்ண. அப்ப ஸ்கூலுக்கெல்லாம் போகல? ஏன் போகல? படிக்க வைக்கிறதுக்கு யாரும் இல்லை, வசதி இல்லைன்றதால 12 வயசுலயே வேலைக்கு போயிருக்கிறீங்கன்னு. அவ நீங்க வேலைக்கு போய் நீங்க உங்களோட செலவுல நீங்களே பார்த்துக்கொள்றது. அப்படி 12 வயதுல இருந்து வேலைக்கு போயிருக்கிறாங்க. பாருங்களேன். என்ன இப்ப என்ன சொல்ல விரும்புறீங்க தங்கச்சி? இப்ப சொந்த பந்தங்கள் யாரும் பாக்குறலையா? இப்ப பெரிய மணமகள் தான் உங்களை வளர்த்தது. அவதான் வளர்த்து. அவ கல்யாணம் கட்டி போனது அப்புறம் அவளுக்கு சரியான கஷ்டம். அவன் பாக்குறல. அவ போய்த்தாவும். அதுக்கப்புறம் வந்து நான் வேலையை போய் நான் சாப்பிடுவேன். அப்படித்தான் இந்த வேலை இல்லாட்டி கடன் பட்டு சாப்பிட்ற மாதிரி வேலையை போய் வந்து கொடுக்குறான் அந்த காசு. சரியான கஷ்டம். அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை. அண்ணா ஒரு இருந்து அவர் அச்சிடப்பட்டு சேர்த்தாரு. அதுக்கப்புறம் எப்படி இறந்தவங்க அம்மா அப்பா? வருத்தம் வந்து அம்மாவுக்கு பௌத்தில வருத்தம். அம்மா செத்து ஒரு கிழமையால அப்பா செத்து. பார்க்கறதுக்கு யாரும் இல்லை. இந்த அடிக்கிறது அம்மா. அடிக்கும். இந்த அடிக்கிறது அம்மா. இது பெரியம்மா. பெரியம்மா இறந்துட்டாங்களா? அப்ப இதுல பாருங்க இந்த படம் போட்டிருக்கி 1977 பிறந்திருக்கிறாவும் 2009 ஆண்டு இறந்திருக்கிறாவும். அப்ப பாருங்க. சரி, ஓகே. 6-7 வயதுல அம்மா இறந்திருக்கிறாவ. என்ன சரியா? 6-7 வயதுன்னு சொல்லலாம். என்ன சரி, ஓகே. யாரு கோல் எடுக்கிறா? அக்காவா? பாருங்க, போன் இதுதானா? தாங்க அவன் போனு இதான் போன். இதான் போன். போன் வாங்க கூட காசு இல்லை. போன் வாங்க கூட காசு இல்லை. அவ்வளவு கஷ்டம். போன் வாங்க கூட காசு இல்லை. போன் பாருங்க. இப்ப 22 வயதுல இப்ப நிறைய பேர் எவ்வளவு பெரிய போன் எல்லாம் பாய்ப்பாங்க. என்ன பாருங்க. அதுக்கு இந்த சின்ன போனுக்கு இதுல விலையே கூட இப்ப ஒரு 2000 ரூபா வரும். வாங்குறேன்னு சொன்னால் அதுக்கு மூடு இல்லாம வெற்றிக்கு அந்த பேப்பரை பூத்தி வச்சிருக்கிறா. பாக்குறதுக்கு ஒருத்தரும் இல்லைன்னா பாக்குறதுக்கு வந்து ஒருத்தரும் பாக்குறதும் இல்லை, ஒருத்தரும் இல்லை. எங்களோட அம்மா இது அம்மாட ஆக்கள் எல்லாம் இருக்காங்க, வசதியாத்தான் இருக்காங்க. அவங்க ஒருத்தரும் பாக்குறது. நான் உழைச்சாத்தான் எனக்கு சாப்பாடு. எனக்கு தனிமையில இருக்கிறீங்க. நீங்க தனிமையில இருக்கிறேன். எந்த நேரம் கத்துற அம்மா நினைச்சு அப்பா நினைச்சு கத்துவேன். அம்மா செத்தது அப்புறம் ஒருத்தரும் பாக்குறாங்களே. அம்மா இருந்திருந்தா பாப்பா இவ்வளோ கஷ்டப்பட தேவலே. அப்பா இல்லாடி எல்லாரையும் கேட்பேன். வெளியில் இருக்கிறாங்கட்டே எல்லாம் கேட்பேனுங்கிறாங்கெல்லாம் இருக்காங்க. அவங்ககிட்ட எல்லாம் கேட்குற ஒரு ஐயா காசு அனுப்பு, நீ உழைச்சி சாப்பிடு என்று சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் கதைப்பாங்க, பேசுவாங்க. என்னட்ட இருந்தால் மட்டும்தான் வாங்குவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் அடுத்த வரைக்கு எனக்கு தேவையான சாமான் நான் தான் வாங்கியிருப்பேன். அக்கா கல்யாணம் கட்டி போனது பிறகு என்னை ஒருத்தரும் பார்க்குறது இல்லை. நான் தான் வேலையை போகிறேன். கஷ்டம். கத்துவேன். வேலையை விட்டு வந்து எந்த நேரம் கத்துவேன். அம்மா இருந்திருந்தா என்னை பார்த்திருப்பாவும், அப்பா இருந்திருந்தா என்னை பார்த்திருப்பாருண்டு. எனக்கும் ஒரு கஷ்டம். இந்த கவலை வந்தால் கத்துவேன். ஒரு நேரம் நினைப்பேன், நம்ம அம்மாக்கள் போனது பிறகு நம்மளும் போமாண்டு. என்னதுக்கு அவங்களோட வருத்தத்துக்கு அவங்க வெயிட்டாங்க. பார்க்குறதுக்கு ஒருத்தரும் இல்லை. எல்லாருக்கும் முன்னுக்கு என்னை கழிச்சு வைக்கிறாக்களுக்கு முன்னுக்கு நல்லா இருந்து காட்டும். அதான் எனக்கு அண்டைக்கு சாப்பிடுது. ஒருத்தர் தட்டி பார்க்கவே மாட்டாங்க. ஒருத்தன் பாருல. நான் இந்த தட்டு தண்ணியை தான் இருக்கிறேன். அப்ப சாகுற முடிவெல்லாம் வந்திருக்க? சாகுற முடிவு 2 நான் எடுத்திருக்கேன். தூக்கு போடையை நான் எடுத்திருக்கேன். பொய் சொல்லி என்ன தூக்கு போடையெல்லாம் எடுத்திருக்கேன். எங்களோட ஆக்களோட சண்டை ஒடிச்சு போட்டுலாம் தூக்கு போட போயிருக்கேன். மர நெஞ்சு குடிக்கலாம் போயிருக்கேன்.
நஞ்சு குடிச்சனீங்களா? இல்லை, குடிக்க குடிக்க போனது போனேன். கவலையில முயற்சி செய்திருக்கிற 2 தரம். எப்ப இது நடந்தது? இது 19 வயசுல. தெரியுமா? பக்கத்தாக்களுக்கெல்லாம் தெரியுமா? பக்கத்தாக்களுக்கு தெரியும், அக்காக்களுக்கு மட்டும்தான். ஏன் அந்த முடிவு வந்தது? ஏன் எடுத்த? ஒருத்தன் பார்க்குறலே எனக்கு கஷ்டம். எல்லாத்தையும் சொல்லி சொல்லி பார்த்தா ஒருத்தன் பார்க்குறல. எல்லாரும் என்னட்ட இருந்தா வாங்குவாங்க, சாப்பிடுவாங்க. என்னட்ட எல்லாத்தையும் என்னை கழிச்சு வைக்கிற. சில எங்களை சொந்தக்காரர்கள் சொல்லுவாங்க, நீ அனாதையானி, நீ அனாதையானி, அனாதைன்னு சொல்லுவாங்க. சண்டை பிடிச்சா அனாதைன்னு சொல்லுவாங்க. சண்டை பிடிச்சா அனாதைண்டுவாங்க, ஏசுவாங்க, அடிப்பாங்க. அதுல இருந்து நான் வேலைக்கு போனேன். வேறையா இருந்தேன்னா வேற ஆக்கி சாப்பிட்ற வேலை விட்டு வாரண்டா 6 மணி ஆகும், 5 மணி ஆகும். இல்ல விளங்குது. இப்ப இந்த இருக்கிற இடத்த பார்த்தாலே விளங்குது. இப்ப அப்போ உங்களுக்கு இப்ப சின்ன வயசு, இப்ப அதனாலதான் இப்ப பெரியாக்கள் மாதிரி பராமரிக்காம வச்சிருக்கிறீங்க. ஒன்றும் இல்லை, வேலை விட்டு வந்த ஒரு சாமானும் இல்லை, டிவியும் இல்லை, ஒன்றும் இல்லை. வந்தா முடிச்சு இருக்கிறான். வந்தா அதான் கேட்கிறேன். இப்ப ஸ்மார்ட் போனும் இல்ல, என்ன பொழுதுபோக்கு? அப்ப சும்மா இருக்கிறான். வந்த வேலை. எத்தனை மணிக்கு வார? நீங்க 6 மணி ஆகும். 6 மணி ஆகும். பஸ்லயா போயிட்டு வார? எல்லாரும் நல்ல உடுப்பு போடுவாங்க. இந்த பொங்கலுக்கு உடுப்பே எடுக்கலன்னா நல்ல உடுப்பு போடுவாங்க. நான் யோசிக்கிறேன், எனக்கு நல்ல உடுப்பு போட ஆசை. மரமத்தை வந்து எல்லாரும் நல்லா இருக்கணும்ன்ற ஆசை. அந்த இது மாதிரில கொஞ்சம் ஒரு அளவுக்கு நல்லா இருக்கணும். ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கணும், மற்றாக்கள் மாதிரி நல்லா இருக்கணும்ன்ற ஆசை. இன்றைக்கு கூட சமைக்கல. இந்த சமைக்கல, 1 ரூபா காசு இல்லை. வேலை போகல, 3 நாள் வேலை போகல. ஏன் வேலை போகல? வேலை போகல, உடம்பு அறிக்கையும் வேலை போகல. வேலைக்கு போனாதான் காசு. என்ன வேலைக்கு போனாதான் காசு? 1000 ரூபா வரும், 500 ரூபா வரும். அப்படிதான் வேலையை. ஹோட்டல் வேணும்னு சொன்னா என்ன வேலை செய்யற? ஹோட்டல்ல நீங்க மலைக்கறி சாமான் வெட்டுற, மலைக்கறி சாமான் இது செய்யற. இந்த அவங்க சொல்ற மாதிரி மருதமணிக்கு போறீங்க. அதுல நீங்க மட்டும்தானா? நான் 2 பிள்ளைகள். அப்ப மரக்கறி சாமான் வெட்டி வேலை கூட ஃபுல்லா நீங்க தானே பாக்குற? பெரிய கிடையாது, கொஞ்சம் அளவான கடை. உள்ளுக்குள்ள நான் வேலை. அப்போ பரிமாறுறதுலாம் இல்லை, என்ன எடுத்து வைக்கிறதுலாம் இல்லை. இப்போ வேலை கூட. அப்போ ஒரு நாளைக்கு வேலைக்கு போனால் இப்போ உடம்பு வலி அப்படின்றதால லீவுகள் எடுக்கிறது. என்ன இப்போ சரி. அதான் இப்போ நான் யோசிக்கிறது தான். பாருங்கள், சின்ன ஃபோன் வச்சுருக்கிறீங்க. இப்போ வீட்டில் யாரும் இல்லை, இப்போ ஒருத்தரும் இல்லை தான். இப்போ வந்தால் இப்போ தங்கச்சிக்கு இப்போ டீ போட்டு கொடுக்கறதுக்கோ அல்லது சாப்பாடு போட்டு கொடுக்கறதுக்கோ இல்லை. அப்போ வந்தாலும் பாருங்க, இப்போ முழுசி இருக்கிறதான் பாருங்க. இப்படி ஒரு கவலை தரக்கூடிய ஒரு வார்த்தைகள். இப்போ அதான் அரவணைக்கிறதுக்கு யாரும் இல்லை தான். பொதுவாக சொல்ல போனால் பொழுதுபோக்கு ஒன்றும் இல்லை. வருத்தம் வந்தாலும் பார்க்கறதுக்கு யாரும் இல்லை. நீங்கள் தான் உங்களை பார்க்கணும். நான் தான் பார்க்கணும். நான் தான் பாட்டு ஆஸ்பத்திரிக்கு போகிறேன். எல்லாம் நான் தான் நான் தான் பார்க்கணும். வருத்தம் பண்ணான்னு வீட்டை நான் தான் கிடக்கணும். ஆஸ்பத்திரிக்கு போகிறேன் நான் தான் போகணும். பக்கத்துல இருக்கிறவங்கள அப்ப ஒரு அளவுக்குள்ள 3 கல்லு வீடு பார்க்குறேன். அவங்க சொல்லுங்களா? பெரியம்மா, பெரியப்பா. அப்ப உங்களோட அம்மான சகோதரங்கள் தான். அம்மாட சகோதரன் தான். அவங்களுக்கும் கொஞ்சம் வசதி இல்லை. அவங்களுக்கு வசதி இல்லை. அண்டைக்கு குளிச்சு தர அண்டைக்கு அவங்களுக்கு வசதின்றதால உங்களை பாக்குறதுக்கும் கூட உங்களுக்கு எல்லாமே இருக்கு. என்ன கொல்லி எடுத்து போட்டிருக்கீங்களா? கொல்லிக்கு போறேன். அங்க போறேன். கொல்லிக்கு போறேன். நீங்க எல்லா வசதியும் இருக்கா? டாய்லெட் வசதி, தண்ணி டாய்லெட் இருக்கு, தண்ணி வசதி இல்லை. ஒரு கிணறு எங்களுக்கு இல்லை. சண்டை குடிச்சாங்கண்டா, நீ வரப்புறா, தண்ணி எடுக்க வரப்புறா, குடிக்க வரப்புறான்னு சொல்லுவாங்க எங்களாக்கு. ஒரு கிணறு இருக்கு. அப்படி அடுத்தது என்னன்னு சொன்னால், இப்போ ஒரு வளவுக்குள்ளே இந்த 3 வீட்டுக்கு இப்போ உங்களுக்கு ஒரு சொந்தமான ஒரு காணின்னு சொன்னா இப்போ அது தெரியுமா? இப்போ உறுதியில எழுதிருக்கா? அப்படி இந்த இதனே தென்னம்புள்ளியோட சேர்த்து உழவுந்தாண்டு. வளவு வீடுன்னு சொன்னா வளவு தான். தனியா அந்த வீடு வளவு தொண்டெல்லாம் வராது. அப்படி என்ன சின்ன ஒரு வளவு நினைக்கிறேன். ஒரு 15 பேஜ்ன்னு சொன்னா 15 பேஜுக்குள்ளேயே 3 வீடு இருக்கு. இப்போ தங்கச்சிற வளவு வந்து பிரிச்சா என்ன வீடு மட்டும்தான் வரும். என்ன வாசல் ஒன்றும் வராது. பாதுகாப்பு இல்லைன்னா எந்த நேரம் குடிச்சிட்டு வந்தாங்க. பெரிய பவரால் இருக்காரு. குடிச்சிட்டு வந்தா எந்த நேரம் சண்டை ஒடிக்கிற எல்லாம் செய்யற ஏசுவாரு. தூசண தலையில ஏசுவாரு. இருக்கிறதுக்கு நிம்மதி இல்லாம இருக்கும். நிம்மதி இல்லாம இருக்கிறது என்ன இங்க இருக்கிறது.
நிம்மதி இல்லாமல் இருக்கும். வேலை விட்டு வந்தான்னு நிம்மதி இல்லை, ஒன்றும் இல்லை. அவர் குடிச்சிட்டு வந்தார், சண்டை பிடிக்கிறார், அது சரி இது சரி. அப்போ எவ்வளோ நாள் எப்படி சமாளிச்சு போனீங்க? இப்போ எவ்வளோ வருடங்கள்? 1000 ரூபா வரும், 500 ரூபா வரும், இப்படித்தான் வரும் வரமாயி. அந்த கொண்டு வர பஸ்ஸுக்கு போயிடும் 200 ரூபா. 200 ரூபா போய் வாரத்துக்கு 200 ரூபா போகும். 200 ரூபா போனால் அதை கொண்டு வந்ததான் அண்டைக்கு ஆக்குற, அன்னைக்கு சாப்பிட்றேன். நீங்கள் தானே செய்யணும் எல்லாம். கரண்ட் வசதி இருக்கு அஞ்சு? கரண்ட் பில் எவ்வளோ வரும்? கரண்ட் பில் வரும் இப்போ 2000 வரும், 3000 வரும். இந்த வந்திரிக்கு 7000 சொச்சம் வந்திரிக்கு இன்னும் கட்டல். எத்தனை நாள், எத்தனை மாத காசு அது? அது 2 மாதம் 3 மாதம் அப்படி வருது. அப்போ என்ன ஜூஸ் பண்ணுறீங்க இதுக்கு? ஒன்றுமே இல்லை, இந்த பல்பு சம்பாதிக்கிறேன். கொஞ்ச நாள் அந்த இது கரண்டை வெட்டி போட்டு போன துண்டுக்குள்ளே குறைய காசு கட்டி போட்டு அடுத்து. நான் நினைக்கிறேன் அப்படி நீ கட்டாம அதுக்கு இப்படி கூடி வருது தெரியல. அப்படி வராது. இப்போ எத்தனை ஒரு 3 பல்பு போடுவீங்க. அடுத்தது மோட்டர் வசதியும் இல்லை, மோட்டர் வசதியும் இல்லை. ஓ, வயரிங் நீங்களா செய்த? சமுத்தியால இல்லை, நாங்கள் செஞ்சோம். நீங்க செய்த? நீங்க எப்போ செய்த? நீங்க இது அக்கா அறிக்கைக்குள்ள செஞ்சு. இந்த வீடு வந்து உதவி மூலமா கிடைச்சதா? உதவி மூலமா கிடைச்சது. உதவி மூலமா. இது எத்தனையாம் வருடம்? அம்மா அறிக்கைக்குள்ள முதல் பழைய வீடு. ஆனா அப்படி வராது கரண்ட் வீடு. இப்ப பார்த்தாலே விளங்க நீ சாமான் போன மாசம் நான் கட்ட வசதி இல்ல. அப்படியே தான் இருக்கு. இப்ப சொன்னால் இப்ப தங்கச்சி ஸ்கூலுக்கெல்லாம் போகல. எத்தனையாம் ஆண்டு போகணும் நீங்க? 5 மட்டும் போகணும். 5ஆம் ஆண்டு மட்டும் போகணும் நீங்க. இந்த என்ன சொல்ற பாக்குறதுக்கு இந்த உங்களோட கதையில பிஸ்லாக்கள் விளங்கும் தானே, கதையிலே விளங்கும். தங்கச்சிக்கு அந்த என்ன சொல்ற அப்படி தெளிவா சொல்ல முடியாது. என்ன சில விஷயங்கள் தங்கச்சி சரியாம இருக்கும், என்ன தெரியாம இருக்கும். இப்போ கரண்ட் பில் அப்படி வராது. உண்மையிலே கரண்ட் பில்லு நீங்க கேட்கணும் வந்தாங்கன்னு சொன்னா ஏன் இப்படி வருதுண்டு. ஏனண்டா போன மாசம் கட்டலை, அதுக்கு முந்தின மாசம் கட்டலை. கட்டுறதுக்கு இப்ப வசதியும் இல்லை. வேலைக்கு போன அண்டைக்கு ஒழிச்சு சாப்பிட்றேன். அதால கஷ்டம். கரண்ட் பில் எல்லாம் கட்டுறது சரியான கஷ்டம். அதான் விளங்குது எனக்கு. நான் மேலெல்லாம் அழுகுற மாதிரி இருக்கு. இதெல்லாம் அழுகுற, இந்த அடிக்கிற வீடு இதெல்லாம் அழுகுறது தான். இப்போ அடுத்த ஒரு கேள்வி கேட்கணும். இப்போ என்னென்னு சொன்னால், இப்போ நிறைய பேரை பார்த்த அனுபவம், நிறைய உதவிகள் செய்த ஒரு ஆளுன்ற வகையில் இந்த கேள்வியை நான் கேட்குறேன். இப்போ உங்களுக்கு எத்தனை வயது? 22 வயசு. இந்த வார 15ஆம் தேதி. 22 வயசு. ஏன் 22 வயசு மேடம் திருமணம் முடிக்காம இருக்கிறீங்க? என்னோட சொன்ன நாங்கள் பார்த்தது அம்மா அப்பா இருக்கும்போது சின்ன வயசுலலாம் திருமணம் முடிக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு யாரும் இல்லை, அது ஏன் அது அமையலையா இல்லை முடிக்கலையா, விருப்பம் இல்லையா? அதை பற்றி இப்போ நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கு பிறகுதான் இங்கே வாங்க ஒழியக்கூடா. ஒரு நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கு பிறகு திருமணம் பண்ணுறது முடிக்கணும், ஒரு நல்ல ஆளை முடிக்கணும் இருந்தீங்களா? அப்படியா? மேலே ஒரு நல்ல ஒரு எண்ணமாக தான் இருந்திருக்கு உங்களுக்கு. அதான் நான் கேட்குறேன். இப்போ கேள்விகள் பார்க்குறவங்களுக்கும் வரும் தானே. இப்போ எங்களோட சேனல் மூலமாகவும் நாங்கள் நிறைய பேர் தெரியப்படுத்திருக்கிறோம். 17 வயசுல திருமணம் முடிச்சு அதுக்கு பிறகு 2 பிள்ளையானதுக்கு பிறகு கணவர் விட்டுட்டு போனதுக்கு பிறகு உதவிகள் வந்து நிற்பாங்க. அவன் நீங்கள் இது வரைக்கும் திருமணம் பண்ணுறது முடிக்கல. அது உண்மைதானே? திருமணம் முடிக்கலையா? இல்லை. சரி, அது நல்ல. இப்போ தங்கச்சிர எண்ணமாக தான் இருக்கு. என்ன இப்போ மற்றாக்களுக்கு முன்னுக்கும் நல்லா இருக்கணும். ஆனால் அது எப்படி செய்யறன்ற ஒரு வழி இல்லாமல் இருக்கு. என்ன அது எந்த முறையில் அதுக்கு ஒரு வழிகாட்டல் யாரும் இல்லாமல் இருக்கிறாங்க. அப்படியா? நீங்கள் அதை பற்றி சொல்லுங்களேன். இப்போ நீங்கள் என்ன யோசிப்பீங்க? இப்போ நல்ல நிலைமைக்கு வரணும், என்ன உங்களோட எண்ணமாக தான் தானே இருக்கி, அதுதானே? ஓ, அப்போ என்ன யோசிப்பீங்க? இப்போ அடுத்த கட்டம் நம்ம என்ன செய்யணும்? இப்போ இந்த வேலைக்கு போயிட்டு இருந்தா இப்போ நம்மளோட வாழ்க்கையில் முன்னேறலாமாண்டெல்லாம் யோசிச்சிருக்கிறீங்களா? அதை பற்றி சொல்லுங்களேன். இப்போ நான் கேட்குறேன் தங்கச்சி, இப்போ நாங்கள் வந்த உடனே நீங்கள் அழுக கண்ணாலெல்லாம் தண்ணி வடைஞ்சது, ஏன் இப்போ அந்த அழுக வருதில்ல? இப்போ என்னை விட தங்கச்சி இப்போ உங்களோட நிலைமை வந்து எனக்கு தெரியுது. இப்போ பார்த்த உடனே எனக்கு விளங்கிட்டு உங்களோட நிலைமை தான் ரொம்பவே என்ன ஒரு மன வேதனையோடு இருக்கிறீங்கன்னு விளங்குது. அதை வந்து நம்ம யூடியூப் வீடியோ மூலமாக பார்க்குறவங்களுக்கு தெரியப்படுத்த தானே வேணும். அதை நீங்கள் வீடியோ எடுக்கிறன்றெல்லாம் நீங்கள் யோசிக்க தேவையில்லை. ஒரு அண்ணன் வந்திருக்கிறேன், அண்ணன்கிட்ட மனசை விட்டு எல்லா விஷயத்தையும் பேசணும். என்ன சொன்னாலும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைக்குது தானே. அப்போ அதை சரியாக பயன்படுத்தணும். எந்த நேரம் கத்துறான், நான் எந்த நேரம் அம்மா நினைச்சு கத்துறான், எல்லாம் செய்கிறான். சில நேரம் இருக்க போகிறா அப்படி இப்படி என்று நினைப்பேன்.
ஒருத்தரும் இது செய்யறதும் இல்லை பார்க்கறதும் இல்லை. கத்தி 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 கிடக்குறான் வீட்டுக்குள்ள. வேலை விட்டு வந்தா நிம்மதி என்று இல்லை. ரோஜி எல்லாம் பழைய ஞாபகத்தை எங்க அண்ணா இருக்கக்குள்ள ஒரு கஷ்டம். அதை பத்தி கேட்கணும். அண்ணா உங்களோட இருந்திருப்பாரு. எத்தனை வயதுல இருந்தவர்? அவர் என்ன 27 வயசு இல்லை. எப்படி இருந்தவர்? ஆக்சிடென்ட் பட்டு உங்க நல்லா பார்த்தவர்? அவர் நல்லா பார்த்தவர். அவர் போனதுக்கு அப்புறம் கஷ்டம் தான், சரியான கஷ்டம். அப்படின்னு இப்போ உங்களோட வாழ்க்கையிலேயே ஒரு சோகமானது, இது மறக்க முடியாதுன்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க? அந்த ஒரு நிகழ்வுன்னு சொன்னா என்ன நிகழ்வு? அம்மா அப்பா இல்லை. அம்மா அப்பா இல்லை. இப்போ அதற்கு பிறகு இப்போ அம்மா அப்பா இல்லாதது, அம்மா அப்பா இழந்தது ஒரு வேதனை தான். அது வாழ்க்கை முறை மறக்க முடியாது. அதை தாண்டி இப்போ இந்த சமுதாயம் உங்களுக்கு தந்த ஒரு வழின்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க? ஏன்னு சொன்னால் பாருங்களேன், பார்க்கறதுக்கே அவர் எது நடந்த இப்போ வீட்டுக்கு இருக்கிறீங்க, என்ன எது நடந்தாலும் கேட்க பார்க்க யாரு மில்லன்ற மாதிரி தானே இருக்கிறீங்க. என்ன நடந்தாலும் ஒருத்தர் இந்த சமுதாயம் தந்த வழின்னு சொன்னாலும் என்ன சொல்லுவீங்க? நீங்க ஒரு தனி ஒரு ஆளா இருக்கிறீங்க. நிறைய சமுதாயம் உங்களுக்கு மனசு கஷ்டப்படுற மாதிரி எல்லாம் பேசிருக்கலாம், பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க ஒரு வேலைக்கு போறீங்க, ஒரு இந்த வயசுல வேலைக்கு போறீங்க, அப்ப கூட இப்ப பாக்குறாங்க கூட உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பேசலாம், உங்களோட காது படுற மாதிரியும் பேசலாம். அப்படி பேசிருக்காங்க தானே? பேசிருக்காங்க. அது எப்படி இருக்கும் உங்களுக்கு? இந்த ஒரு அரியரப்பு மாதிரி இருக்கும். சிலவங்க பஸ் ஏற போனா ஏறுங்க பைக் இல்ல நான் ஏத்தி கொண்டு விடுறேன் அப்படி இப்படி என்றெல்லாம் சொல்லுவாங்க. நான் அப்படி சொல்லக்குள்ள யோசிக்கிறேன், இப்படி நம்மட அம்மா அப்பா இருந்திருந்தா பாதுகாப்பா கொண்டு விடுவாங்க, வேலைக்கு மூட மாட்டாங்க, நமக்கு அண்டைக்கு நான் சோறை உழைச்சி சாப்பிடுறது உழைச்சி தருவாங்க. அதான் இப்போ 12 வயசுல இருந்து போறீங்கன்னு சொன்னா நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு இருக்குமென்னு. அப்ப அதெல்லாம் கடந்து இப்போ நீங்க நிற்கிறதே பெரிய விஷயம். உண்மையிலே ஒரு ஒரு மனதைரியமான ஆளுன்னு நான் நினைக்கிறேன். ஆனா தவறான முடிவுகள் எடுக்கக்கூடாது, சரியா? இப்போ தூக்குல போடுறது, நஞ்சு குடிக்கிறதெல்லாம் தவறான விடயம். இருந்து என்னென்ன பிரயோஜனம்? ஒருத்தனும் பார்க்குறேன், ஒருத்தனும் கேட்குறேன். நான் அண்டைக்கு உழைச்சிட்டு வரேன், எல்லாம் செய்கிறேன். அண்டைக்கு உடம்பும் வருத்தமா இருக்கும், சரியான கஷ்டம். அதில் இருந்து என்னென்ன பிரயோஜனம்? அப்போ நினைக்கக்கூடாது. அம்மாக்கள் இருந்தா கஷ்டப்பட வச்சிருக்க மாட்டாங்க. அது என்ன செய்யற? எல்லார வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கும். இப்போ உங்களுக்கு இப்போ அம்மா அப்பா இல்லைன்றது ஒரு கஷ்டம். அது அம்மா அப்பா இருந்தா நல்லம், என்ன அப்படி சொல்றீங்க? அம்மா அப்பா இருந்துறீங்க நல்லம், அதை என்ன செய்யற? இப்போ கூட அவங்க நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்ல பார்ப்பாங்க. இப்போ நீங்க தவறான முடிவுகள் எடுக்கும்போது இருந்து என்ன பிரயோஜனம்? அம்மா இருந்தா பாப்பாவும் வருத்தம் வந்தா நினைஞ்சாலும் அம்மா வந்து பாப்பாவும். அம்மா இல்லாட்டி எப்படி இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லையா? அம்மா இல்லாட்டி எவ்வளோ பேர் எங்களாக்கிட்ட கூட கேட்பேன், வயதுன்னு கேட்பேன், ஐயாண்ட காசு அங்க இதுண்டு. ஒருத்தரும் பார்க்கவே மாட்டாங்க, கேட்கவே மாட்டாங்க. எங்களாக்கெல்லாம் இருக்காங்க, பார்க்கல கேட்கறல. எங்களை பெரிய மனமாக தான் என்னைய கஷ்டப்பட்டு வளர்த்தோம். அவன் கல்யாணம் கட்டி போனது பிறகு அண்ணாவும் செத்துத்தாரு. அண்ணா இருந்தது பிறகு பார்க்கறல. அண்டைக்கு உழைச்சிட்டு வந்து தண்டைக்கு இருக்குது. உடுப்பெல்லாம் எடுக்கலையா? அப்ப அப்போ உங்களோட வாழ்க்கையில் இப்போ யாரும் வரல, உங்களை அன்பர் பார்க்கறதுக்கு யாரும் வரலையா? அப்படி நடக்கலையா? சரி, கவலைப்படாதீங்க. தான் விளங்குது, உங்களோட நிலைமை எனக்கு விளங்குது. தைரியமாயிருங்க, அதை தான் சொல்ல முடியும்னு ஒரு அண்ணன் தான் நான் சொல்கிறேன். எல்லார வாழ்க்கையிலையும் கஷ்டங்கள் வரதான் அந்த கஷ்டங்கள் காலப்போக்குல இல்லாம போகும். மன தைரியமா இருந்து முயற்சி செய்தா. பொங்கல் வந்து அம்மாவை நினைச்சு கத்துன்னு, நம்ம அம்மா இருந்திருந்தா உடுப்படுத்து தந்திரிப்பாவும் எல்லாம் செஞ்சிருப்பாவும் ரெண்டு குளருவேன். அண்ணாவை நினைச்சும் குளருவேன். குளருனா பக்கத்துல இருக்கிற ஆக்கள் நினைவாங்க, நீ கத்துறா, நீ கத்தாது. இப்போ நான் யோசிச்சேன், இப்போ 22 வயசுல இப்போ வீடியோ மூலமாக வந்து உதவி கேட்குறீங்கன்னு சொன்னால் இப்போ இதன் மூலமாக ஒரு வீடியோ காலம் பிறக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில் தான் இப்போ எங்களையும் வர சொல்லி நீங்களும் வீடியோ முன்னால் பேசுகிறீங்க. இப்போ எத்தனை சூடி உடுப்பு உங்கள்கிட்ட இருக்குது? இப்போ உடுப்பெல்லாம் வாங்கி தரதுக்கு யாரும் இல்லை, வாங்குறதுக்கு வசதி இல்லைன்னு சொல்கிறீங்க. ஆனால் எத்தனை சோடி உடுப்பு இருக்கு? நான் எனக்கு இதுகள் வாங்கினா ஒரு
இப்போ உடுப்பு வாங்கினா அந்த உடுப்புகளை போட்டு 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 விட்டு மன வேலையிற இடத்த உடுப்பு எடுத்துருவாங்க அதை கொண்டு வர போடுறது வேலையிற இடத்த அவங்க பாவச்ச உடுப்புகளை தருவாங்க அதில் கொண்டு வந்து போடுறது. என்ன ஆசை அப்ப இப்ப நகைலாம் போடணும்னு ஆசை தானே? இப்ப காதல கிடக்குறது என்ன ரப்பரா வெள்ளி மாடல் எல்லாம் இல்லை என்ன? எனக்கு ஆசை கோழி வளர்க்கணும். கோழி வளர்க்கணும் எனக்கு கண்டை உழைச்சி சாப்பிடணும் ஒரு தொழில். கோழி வளர்க்குறோன்னு சொன்ன தங்கச்சி இப்ப இதுக்குள்ள இடம் இல்லை தானே? இப்ப கோழி வளர்க்குறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறது. ஆசைதான், ஆனா இப்ப எங்க கூடு கட்டி வளர்க்க முடியாது தானே? எல்லாரும் என்னோட வயசு பிள்ளைகள் எல்லாம் ரேடி சைக்கிள் எல்லாம் ஓடும். எனக்கு ஒரு ஆசை, ரேடி சைக்கிள் ஓடணும், இது செய்யணும் ஒரு ஆசை. எல்லாரும் போடுவாங்க, நகைகள் போடுவாங்க, தோடு போடுவாங்க, மாலை போடுவாங்க. நம்மகிட்ட அந்த வசதி இல்லைன்னு யோசிப்பேன். நம்மளோட தாய் இருந்தா, தகப்ப இருந்தா, உங்க அம்மா அப்பா இருந்தா பார்ப்பாங்க. அப்ப ஆசைகளே மற்றக்களை பார்த்து ஆசைகள் வருது என்ன பாருங்க. பெரிய பெரிய ஆசைகளும் இல்லை பாருங்க. இப்ப சைக்கிள் ஆசை, அடுத்தது கோழி குஞ்சு வளர்க்கணுமா, கோழி வளர்த்து அது என்ன அப்படி ஒரு வருமானம் தரக்கூடிய ஒன்று தானே அது வளர்க்கணுமா. இப்போ உதவி மூலமா பெரிய பெரிய ஆசைகள் எல்லாம் கேட்கல. இப்போ எங்கள்கிட்ட கேட்டதும் கூட இந்த ஒழுகுது, அப்ப அதை செய்து தாங்க இப்ப சொன்னாங்க. எனக்கு அது தெரியலடியும் பிரச்சனை இல்லை. இந்த குசினிக்கு இந்த குசினி எனக்கு இந்த கட்டுனமா இருக்கு அங்க அடரிக்கா நம்ம பாப்போம் அதையும். அதான் குசினி ஒன்று தேவை தானேன்னு கிச்சன்ன்றது. பாத்திரங்கள் எல்லாமே இருக்கா அவ சமைக்கிறதுக்கு? என்ன விரும்பி சமைப்பீங்க நீங்க? என்ன வளமையா என்ன சமைப்பீங்க சோறோட? என்னன்னு சொன்னால் இப்ப மீன் கறி மற்றது சிக்கன் எல்லாம் இப்ப நீங்க வேலைக்கு போறதால சமைக்கிறது கொஞ்சம் கஷ்டம், அதை கொஞ்சம் டைம் எடுக்கும் தானே. அப்ப என்ன வளமை சமைச்சு சாப்பிடுவீங்க? முட்டைகள் அப்படிதான் சமைச்சு சாப்பிடுறது. அப்படி ஆனா மோசமா தான் இருக்கு வீடு. கொஞ்சம் மேல வசதி இருந்தா தானே நீட்டா வைக்கலாம்ன்ற மாதிரின்னு. ஆனா கூட்டி வடிவா நீட்டா வைங்க. இப்ப மற்றதுக்கெல்லாம் தேவைதான். அப்ப பெயிண்ட் எல்லாம் பண்றது காசு தேவைதான். ஆனா ஒரு தும்பு கட்டு இருந்தாலே கீழே கூட்டி அதை கொஞ்சம் நீட்டா வைக்கலாம் என்ன. அப்ப சரி, ஓகே, அதான் நீட்டா நீங்க இருக்கிற இடத்த சுத்தமா வச்சுக்கொள்றது உங்களோட இது. சரி, இப்ப என்ன உதவி தேவை சொல்லுங்களேன். இப்ப அண்ணா வந்திருக்கேன் தானே. இப்ப அண்ணா வந்து உங்களோட தேவைகளை வந்து நான் தெரியப்படுத்த போறேன். இப்போ வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறார்கள்ட்ட நீங்க கேளுங்க. இப்ப என்னட்ட கேட்கறத விட வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறார்கள்ட்ட நீங்க கேட்கலாம். இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்க உங்களோட அண்ணா, உங்களோட அம்மா, பெரியம்மா, சித்தப்பா, தம்பி அப்படின்னு நினைச்சு நீங்க கேளுங்களேன். இப்ப மனசை விட்டு கேளுங்க. இப்ப உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இதுவரை காலத்துக்கு நீங்க என்னென்ன இல்லாம என்னென்ன எதிர்பார்ப்புகள் இருந்தது, என்னென்ன ஆசைகள் இருந்ததோ அதெல்லாம் கேளுங்க. இப்ப எனக்கு இது செய்து தந்தீங்கன்னு சொன்னால் நான் சந்தோஷமா இருப்பேன். எந்த முயற்சியால நான் வாழ்க்கையில வெற்றி பெற்று என்ன இப்போ ஒரு வயது வரும்போது நல்ல திருமணம் ஒன்று செய்வேன். அதானே முக்கியம். என்ன பெண் பிள்ளை தானே. நீங்க கேளுங்களேன். எனக்கு வந்து தோடு போடணும்ட்டு ஆசை. சைக்கிள் ஓடணும் சின்ன வயசுல இருந்த ஆசை. மற்றது வந்து எனக்கு இந்த வீட்டுகளை திருத்தி தந்து அந்த எனக்கு இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு வசதி கண்டைக்கு உழைச்சி சாப்பிட்ற மாதிரி ஒரு வாழ்வாதாரம். என்ன வாழ்வாதாரம்? என்ன வாழ்வாதாரம்? நாங்கள் வந்த உடனே சொன்னீங்க தானே, மெயினில் ஒரு கடை உண்டு எனக்கு செய்து தாங்கன்னு. நான் சில்லறை கடை, அதான் சில்லறை கடை. எனக்கு கண்டைக்கு உழைச்சி சாப்பிட்ற மாதிரி கண்டைக்கு எனக்கு சாப்பிட்ற மாதிரி வசதி. என்ன வேலைக்கு போகிறதெல்லாம் சரியான கஷ்டம். அதால் வீட்டில் இருந்து சாப்பிடணும் கண்டைக்கு உழைச்சி அப்படின்னு. அப்போ உங்களுக்கு அந்த ஒரு தாய் பாசங்கள் என்ன ரக்கா பாசங்கள் எல்லாம் தேவைப்படலையா? இப்ப அதான் இப்ப நிறைய பேர் இப்ப வீடியோ மூலமா பார்த்துட்டு சொல்லுவாங்க, இப்ப அவங்களோட நம்பர் தாங்க, அவங்களோட நான் பேசணும் அப்படிலாம் கேட்பாங்க. நாங்கள் தொடர்ச்சி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுமெல்லாம் கேட்பாங்க. ஆனால் இந்த தங்கச்சிக்கு அது பொருத்தமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ சொல்ல போனால் இப்போ ஒரு அம்மா மாதிரி உங்களை வந்து பார்த்து நல்லது கிட்ட எல்லாம் கேட்டு இப்போ என்ன வீட்டில் இருக்கும்போது கோல் எடுத்து பேசுகிற மாதிரி அப்படியும் செய்யலாம் தானே. இப்போ
ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஆதரவு கொடுத்தா நீங்களே பாத்தீங்களா போன் வாங்க கூட காசு இல்லை. அதான் அதுதான் சொல்றேன். இந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இப்ப தங்கச்சி சொன்னாங்க தானே, நான் வாழ்க்கையில கட்டாயமா முன்னுக்கு வருவேன், ஆனா அதற்கான வழிகாட்டல் இல்லாம இருக்கு, அதுக்கான உதவிகள் இல்லாம இருக்கு. இப்ப யாரும் என்னை பாக்குறல்ல, அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை, சகோதரங்களுக்கும் கஷ்டம் என்று சொல்றாங்க. அப்ப ஒரு குறிப்பிட்ட ஒரு காலத்துக்கு தங்கச்சிக்கு ஒரு ஆதரவு கொடுப்பீங்கன்னு சொன்னால் தங்கச்சி வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வந்து நல்லா வாழ்வாங்க. இப்ப தங்கச்சியோட பேச்சிலே விளங்குது அவங்க எவ்வளவு ஏக்கமா இருக்கிறாங்க ஒரு உதவி கிடைக்கிறதுக்குன்று. சரி, ஓகே, அந்த உதவி கிடைக்குமென்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. இப்ப தங்கச்சி சொன்னாங்க தானே சைக்கிள் தேவைன்னு சொன்னாங்க, கிச்சன் திருத்தி தரணுமாம். அந்த வீடே மோசமா தான் இருக்கும் உண்மையிலேயே. இப்ப சொல்ல போனாலும் தானே ஓப்பனாவே சொல்லலாம், ஒரு வீடு நல்லா இருந்தா தானே திருமணம் பண்றது நடக்கும். வீடு நல்லா இருந்து வசதி இருந்தா தான். சரியான வெக்க பேன் இல்லாம படிக்கல, சரியான வெக்க. இப்ப பாருங்க, நீங்க அந்த வேறத்து போய் தானே இருக்கிறீங்க, சரியான வெக்க பேன் இல்லாம படிக்கலாம், இது செய்யலாம். அதுதான். வேற ஏதாச்சும் சொல்ல போறீங்களா? அப்ப நான் கேட்காதது நீங்க சொல்லாதது எதுவும் இருக்கா? எல்லாம் சொல்லியாச்சா? பாக்குறவங்க எனக்கு இருக்கிற மாதிரி ஒரு உதவி செஞ்சு தரணும். அதான் இப்ப இந்த தங்கச்சிக்கு இப்ப உதவி செய்தீங்கன்னு சொன்னால் இப்ப நீங்க தான் கடவுளா இந்த தங்கச்சிக்கு தெரியுங்க. அம்மாவா இருந்து அப்பாவா இருந்து அண்ணா அம்மார்களோ எல்லாரும் எனக்கு எனக்கு அண்டைக்கு உழைச்சி சாப்பிட்ற மாதிரி எனக்கு ஒரு உதவி. சரியான கஷ்டம், பார்க்குறதுக்கு ஒருத்தரும் இல்லை, சரியான கஷ்டமா இருக்கு. அண்டைக்கு உழைச்சி சாப்பிட்ற மாதிரி நீங்க உதவி செஞ்சு தரணும். இப்ப நீங்க யோசிக்கலாம், இப்ப தனியா இருக்கிறாங்க, இப்ப வேலைகளுக்கும் போறாங்க, இப்ப வேலைக்கு போறாங்க தானேன்னு கூட யோசிக்கலாம். ஆனா இந்த செய்யற வேலை ஒன்று இருக்குத்தானே, இப்ப நம்ம என்னென்ன வேலை செய்யறோம்ன்றது தானே. ஹோட்டல் வேலை ரொம்பவே கஷ்டம், சிறு வயதுல இருந்து கஷ்டப்பட்டு வந்திருக்கிறாங்க. இப்ப அதுவும் வந்து போற இடம் வந்து தூர. இப்ப நான் தெளிவுபடுத்துறேன், பஸ்ல 6 மணிக்கு போனேன்டா, 8 மணி 9 மணி. தங்கச்சி படிக்கையும் இல்லை, மற்ற வேற நல்ல வேலைகளையும் செய்ய முடியாது. தங்கச்சியை பொறுத்த வரைக்கும் இனிமே என்ன ஒரு சொந்தமா ஒரு தொழில் முயற்சி தான், வாழ்வாதாரம் தான் சரி வரும் இனிமேல். இப்ப தங்கச்சி படிக்காததுனால இந்த வித ஒரு என்ன சொன்ன ஒரு உடுப்பு கடையில நிக்கணும்னு சொன்னாலும் கணக்கு வேணுமே. கணக்கு தெரியாதானே நான் நினைக்கிறேன். 5ஆம் ஆண்டு மட்டும் தான் போயிருக்கிறாங்க. அப்ப மற்றவங்களோட பேச கூட பாக்குறதுக்கு அக்கா மட்டும்தான் இருந்தோம். அக்காவுக்கும் சரியான கஷ்டம். பள்ளி போனா குப்பி சாமான் வாங்குறதும் கஷ்டம். அதுல இருந்து நான் பள்ளியை விட்டுதேன். அம்மாவில அப்பாவில படிச்சு என்ன பிறப்பு வேண்டு நான் விட்டுதேன். நீங்களே முயற்சி செய்தீங்களா மற்ற வேலைகளுக்கு? மற்ற வேலைகள் இப்ப நீங்க ஹோட்டல் வேலைக்கு போறீங்க, மற்ற வேலைகள் இப்ப சொல்ல போனால காமன்ஸுக்கு நிறைய பேர் போறாங்க தானே, அதுக்கெல்லாம் முயற்சி செய்ய போனா போமல நிரப்பி போட சொன்னவங்க போட்டு நாங்க கிடைக்கல. அதானே இப்ப நிறைய பேர் இப்ப என்ன ஃபார்ம் நிரப்பி போடுவாங்க, அதுல முன்னுரிமைப்படுத்தின வேலைகள் கிடைக்கும். இப்ப தங்கச்சிக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. என்னன்னு சொன்னால் தங்கச்சி 5ஆம் ஆண்டு மட்டும் படிச்சிருக்கிறாங்க. என்ன சொல்ற? சரி, ஓகே. இப்ப தங்கச்சிக்கு அந்த கடை என்ன கடை உண்டு இல்லாட்டி எனக்கு அண்டைக்கு சாப்பிட்ற மாதிரி அந்த அவங்களால ஏண்ட உதவியல எனக்கு செய்யணும். சரி, ஓகே. இப்ப நீங்க தெளிவா தெரியப்படுத்திருக்கீங்க. அம்மாவும் அவங்க தான், அப்பாவும் அவங்க. அந்த பொய் சொல்றாள், பொய் சொல்லி செய்யறாள் என்று நினைக்க தேவை. எந்த கஷ்டம் எனக்கு தான் தெரியும். விளங்குது தங்கச்சி. பாக்குறாங்களுக்கு அவங்க அந்த அவங்களுக்கு அவங்க இந்த வீடியோ பார்த்தாங்கண்டா, இந்த வீடியோ பார்த்து உதவி செய்கிறார்கள், உதவி செய்யும். விளங்குது உங்களோட மனநிலைமை எனக்கு விளங்குது தங்கச்சி. என்னன்னு சொன்னால் நான் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன். இப்போ தங்கச்சியோட சமையலறையும் பார்ப்போம், கட்டிப்பட்டு பூரணமடையாம இருக்காமன்னு சொல்றாங்க. அம்மாக்கள் இருக்கக்குள்ளே கட்டிப்பட்டு இந்த சமையலர் வேலைக்கு முன்னுக்கு நம்ம காட்டிருப்போம். இப்ப என்ன தரையில அடுப்புக்கல்ல வச்சுதான் விறகுல பத்து வச்சுதான் சமைக்கிறாங்க. இது சமையலறை வரைக்கும் பார்க்கலாம். நீங்க இதை செட் பண்ணி கொடுத்தா தங்கச்சி சமைக்கலாம். வேலைக்கு போறதால வேலையும் செய்யல. அது வேலை ஓரத்துல இதுகிட்ட கடையும் போடலாதா இந்த இடத்துல? இப்ப சொல்ல போனால் அது ஒரு கடையாக்கலாதா? சும்மா நம்மள கட்டி பெங்கால வியாபாரங்கள் போகுமா? இப்ப நீங்க வீட்டுல இருந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் தானே? இப்ப நீங்க சொல்லுங்க. இப்ப வீடியோ மூலமா சொன்னாதான் கன்ஃபார்மா இருக்கணும், திருப்பி மாத்த கூட. இப்ப அந்த இடத்த நான் காட்டினேன், நான் இது ஒரு ரோடு போகுது, அதுல வீட்டுல இருந்து செய்யக்கூடிய மாதிரி சில்லறை கடை சொல்ல போனால், அல்லது
வடை செய்து கொடுக்கலாம் தங்கச்சி பாருங்களே. சுட தெரியும். வடை பழகிறதானே என்ன என்ன ஏதோ என்ன உங்களோட முயற்சியிலான இருக்கு. நாங்க அறிவுரைகளும் வழிகாட்டலும் சொல்லுவோம் சரியா. அப்ப உங்களோட முயற்சியெல்லாம் இருக்கு. அப்ப நான் சொன்ன ஐடியா ஓகேவா உங்களுக்கு? இதுக்கிட்ட கடை சரி வருமா சரி வராதா? சரி வருமா? சந்தேகத்தோட சொல்றீங்களே. சரி பக்கத்துலயும் கடை இருக்கு. சரி ஓகே. இப்போ தங்கச்சிக்கு இப்போ நான் நினைக்கிறது ஒரு சில்லறை கடை. அப்போ கணக்கு தெரியலாட்டியும் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ சில்லறை கடைன்னு சொன்னால் பெரிய பெரிய கணக்கெல்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை தானே. சின்ன கணக்கில் போடலாம். இப்போ தங்கச்சி கேட்குறது ஒரு சமையலறை கொஞ்சம் கட்டி கொடுத்தா இதுக்கும் பெரிய செலவுகளும் ஆகாது. நான் நினைக்கிறேன்னு ஒரு 1.5 இருந்தால் அது ஃபுல்லாக செய்து கொடுக்கலாம். 1.5 லட்சம் இருந்தால் என்ன சின்ன ரூம் தானே. ஏற்கனவே மரமட்டத்துக்கு எழுப்பி விட்டுருக்குறாங்க. இதுக்கு கல்லும் சீட்டு தான் தேவைப்படும். அப்போ ஒரு 1.5 லட்சம் தேவைப்படும் இதுக்கு. அடுத்தது தங்கச்சிக்கு இப்போ ஒழுகுதாமன்னு சொன்னாங்க. ஓட்டு மூடெல்லாம் கட்டணும்னு சொன்னாலும் அதுக்கு 1 லட்சமே என்ன நான் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். இப்போ வீட்டுக்கான உதவி கேட்கும்போது அதுக்கு எவ்வளவு செலவாகும்னு தெரியாமல் இருக்கும். அப்போ நான் வீட்டுக்கான உதவிகள் செய்து ஒரு ஆள் ஏன்னா இப்போ விலைகள் தெரியும் என்ற ஒரு வகையில் நான் சொல்லலாம். ஒரு அண்ணலவா நான் சொல்லலாம். வீட்டை பார்த்தீங்க டிவியும் இல்லை படிய உடைஞ்சு போயிருக்கேன்னு இந்த படியெல்லாம் உடைஞ்சித்துங்க. அதான் இப்ப பெயிண்ட் அடிச்சா நல்லா இருக்குமே. பெயிண்ட் எல்லாம் அடிச்சு எனக்கு ஆசை. பெயிண்ட் எல்லாம் அடிச்சு நீட்டால வச்சு வரியா எல்லாம் அந்த கலர்ஃபுல்லா இருக்கணுமே. வீடுகளை நல்லா வைக்கணும்னு ஆசைகள் இருக்குதானே. சரி ஓகே. எல்லாரும் பெரிய ஒரு வீடு தானே. உங்களோட வாழ்க்கைக்கு இது போதும் தானே. வீடு பிரச்சனை இல்லை. ஆனா என்ன குறைபாடுகள் நிறைய இருக்கு வீட்டுல. சரி ஓகே. வீடியோ முடிப்போமா? இப்ப உங்களுக்கு என்ன உதவி இப்ப உடனே தேவை? சாப்பாடு இல்லைன்னு சொன்னீங்க தானே, இன்னைக்கு சமைக்கலாம்னு சொன்னாங்க. அப்ப அந்த உதவிகளை நாங்க செய்யா. இப்ப ஒரு 15,000 தாரன். அப்ப நீங்க சமையல் பொருட்கள் வாங்கி சமைங்க சரியா? சந்தோஷமா? என்ன யோசிக்கிறீங்க? எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கு போல. என்ன கடையில 10,000 கொடுப்போம். 10,000 கடன் கொடுக்கணுமா? எவ்வளவு கடன் இருக்கு இப்ப? இந்த கடையில 10,000 கொடுக்கணும். அந்த தொங்க கடையில 10,000 கொடுக்கணும். 20,000 இருக்கு. கொஞ்ச நாள் வேலை இல்லாம மழை துண்டுக்குள்ள. அதனாலயா? இன்றைக்கு நேத்து மந்தி கொம்பி போட்டு போனவங்க என்ன கடன் வாங்கினாங்க தாரலையா? சரி ஓகே. இப்ப தங்கச்சி கேட்டுத்தாங்க. இப்ப 10,000 கடையில கடன் இருக்காம். அப்ப 20,000 இப்ப சாப்பாட்டுக்கு இல்லைன்னு சொன்னாவு தானே. ஒரு சாமானம் இல்லைன்னு சொன்னாவு. சாமானம் இல்லை, அரிசி இல்லை, கொச்சிக்காத்தூள் இல்லை, ஒரு சமைக்கிறதுக்கு ஒரு பொருள் இல்லை, ஒன்றும் இல்லை. சேத்தனை குடிக்க கூட சீனி இல்லை. சீனி இல்லை. என்ன இப்ப நாங்க வரலாட்டு என்ன செய்திருப்பீங்க? இப்ப இப்படித்தான் கடையில போய் கடனுக்கு திருப்பி வாங்கிருப்பீங்க. என்ன அப்படியே கடன் வாங்கி அப்படியே அந்த கடன் பெருசா போனா திருப்பி உங்களுக்கு தான் தலையடி. இப்ப கடன் நேத்து ஒரு ஆளு தான் ஏசணும். கடை காய்ச்சி தரலையா? நீங்க கடை காய்ச்சி தரணும், இல்லாட்டி பொலிசில கொண்டு கொடுப்பேன். அப்படிதான் சொல்றவங்களா? எத்தனை நாள் கடன் அது? முதல் வேலையை போகாம இருந்த துண்டுக்குடி. வேலைக்கு போகாம இருந்தா கஷ்டம் தானே. என்ன வேலையை போகாம இருந்தா கஷ்டம் தான். கடனை வாங்கி சாப்பிட்றேன். சரி ஓகே. இப்போ என்ன சொல்கிறேன்? இப்போ நான் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். இப்போ 12 வயதுலேருந்து இப்போ கடைகளுக்கு ஹோட்டல் வேலைகளுக்கு போகிறாங்க. இப்போ அம்மா அப்பா இல்லை. சரி ஓகே. அதில் பாருங்க எவ்வளோ இருக்குண்டு. 30,000 இருக்கு. இப்போ சந்தோஷமா? இப்போ 15,000 தருவ கொண்டு போட்டிருந்தேன் நான். அப்போ நீங்கள் கேட்டுத்தீங்களே தர முடியாது. இதை கொண்டு போய் கடை காய்ச்சல் நான் கொடுப்பேன். இப்போ இதில் கடை காசு 20,000 போனால் 10,000 இருக்கு. அப்போ அதை வச்சு இப்போ வீட்டுக்கு தேவையான சாப்பாடு பொருட்களை வாங்குங்க சரியா? இப்போ இந்த வீடியோ மூலமாக உதவிகள் மேலதிகமான உதவிகள் கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்குது. கட்டாயமாக கிடைக்கணும். கிடைச்சதுக்கு பிறகு உங்களுக்கு தருவேன் சரியா? இப்போ இந்த உதவி செய்கிறது பிரான்ஸ்ல இருக்கிற. இப்போ நான் சின்ன டச் ஃபோன் மாதிரி பார்க்கணும்னு ஆசை. வாங்குறது கூட வசதி இல்லை. விளங்குது. கட்டாயமா ஆசைகள் இருக்குன்னு பாருங்க. இந்த போனை பார்த்தா இதை மாதிரி போன் எனக்கு தேவைன்னு ஆசை. எல்லார கையில இடிக்கும் பெரிய பெரிய போனெல்லாம். நம்ம பாரு சின்ன போனை கொண்டு திரியிறோம். அதுவும் வெத்தி அந்த மூடியில போனை கொண்டு திரிறோம். எடுத்து வாங்க அப்ப திருப்பி காட்டுவோம்.
அதான் பாருங்க இந்த ஃபோன் தான் வச்சிருக்கிறாவோ. இப்போ இந்த ஃபோன் இப்போ 2000 ரூபாய்க்கு வாங்கலாம். ஏன்னா 2000 ரூபாய்க்கு வெறுத்து இல்லை இந்த ஃபோன். கண்ணால் குடிக்குது அமைச்சிக்க. எத்தனை வருஷமா விற்கிறீங்க? 2 வருஷமா. 2 வருஷமா என்ன? சரி, இப்போ ஆசைகள் என்றது இருக்கும் தான், எல்லாருக்கும் இருக்கும் தானே. ஒரு பொருளை பார்த்தா ஆசைகள் வரும் தான். சரி, இப்போ இந்த உதவியை செய்து பிரான்ஸ் நாட்டில் இருக்கிற கணேஷ் அண்ணன் எனக்கு ரூபாய் 30,000 அனுப்பினார். இப்போ அந்த பணத்தை தான் இப்போ தங்கச்சிக்கு நான் கொடுத்துருக்கிறேன். அவரோட வாட்ஸ்அப் கடைசிலக்கா 5784. நன்றி கணேஷ் அண்ணனுக்கு ரொம்பவே நன்றி. இப்போ இப்போ என் மூலமாக தொடர்ச்சியாக உதவிகள் செய்கிறாரு. இப்போ இதற்கு முதலும் ஒரு தங்கச்சிகளுக்கு உதவி செய்திருக்கிறாரு. இப்போ இந்த தடவையும் எனக்கு பணம் அனுப்பியிருக்கிறாரு. நன்றி கணேஷ் அண்ணன். இப்போ என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஒரு அண்ணன் தான் எனக்கு பணம் அனுப்பினவர், அந்த பணத்தை உங்களுக்கு வந்து சேர்த்துருக்கிறேன். என்ன சொல்ல போகிறீங்க? இப்போ உதவி செஞ்ச அண்ணாவுக்கு நன்றி. கஷ்டமாக இருக்கக்குள்ள உதவி செஞ்ச அண்ணாவுக்கு நன்றி. இதே மாதிரி பார்க்குற அண்ணாமார்கள், அம்மாமார்கள், அக்காமார்கள் இப்படி ஒரு உதவி எனக்கு செஞ்சு தரணும். அதான் முன்னேறணும். என்ன கட்டாயமா முன்னேறுவீங்களா? நாங்க எப்படி நம்புறோம். இப்ப நீங்க முன்னேறுவீங்க நாங்க உதவி செய்தா? முன்னேறுவேன். செலவழிக்கிற கண்டமாக செலவழிக்க மாட்டேன். முன்னேறுவீங்க. என்ன சரி, பாபம் எதையும். சரி, ஓகே. அதான் அந்த அண்ணன் அவர உழைப்பில் இப்போ அனுப்பினவரே என்ன. இப்போ அவங்களும் கஷ்டப்பட்டு தான் உழைச்சி இப்போ அனுப்புகிறாங்க என்ன, இப்போ ஏழைகளுக்கு உதவி செய்யுங்கன்று. இப்போ அந்த பணத்தை உங்களுக்கு நான் தந்திருக்கிறேன். எனக்கு சந்தோஷம் அவர பணம் உங்களுக்கு போனதுக்கு. சரி, ஓகே. இந்த வீடியோ முடிப்புமா? ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? ஓகே, சரியா? ஓகே. எனக்கு நன்றி சொல்ல மாட்டீங்களா? நன்றி. கையெடுத்து வழியா கும்பிடுறீங்களே. நன்றி. இல்லை இல்லை, கையை எடுத்து கும்பிட தேவையில்ல. தான் மனசார வந்து சொன்னா சரி. நீங்க வந்தபடியா தான் இந்த நிலைமையை நான் தெரியும். அதான் இப்ப வீடியோ மூலமா நான் கேட்டதால சொல்றாவோ. இப்ப வீடியோ கட் பண்ணதுக்கு கட்டாயமா இதை விட நிறைய நன்றிக்கு சொல்லிருப்பாங்க. அப்படித்தான் இப்ப சிலாக்கள் வந்து வீடியோ மூலமா சொல்ல மறந்துடுவாங்க. அதுக்கு இப்போ நாங்கள் வீடியோ கட் பண்ணிட்டு போகக்குள்ள இப்படிலாம் அழுதெல்லாம் நன்றிகள் சொல்லுவாங்க. அப்போ நான் யோசிப்பேன், அதை வீடியோ மூலமா சொல்றீங்களாமே என்று. ஏன்னு சொன்னால் இப்போ நன்றிகள் வந்து இப்போ ஒரு விதத்தில் சொல்லும்போது அந்த உதவி செய்தவங்களுக்கு இன்னும் உதவி செய்யணும் என்று அந்த தூண்டும். சரியா? ஒரு அக்கா சொன்னாங்க, அவர் படிக்கிற பொடியனுக்கு நான் உதவி செய்தேன். அந்த பொடியன் வந்து இப்போ ஸ்காலர்ஷிப்பில் நல்ல மார்க்ஸ் எடுத்துன்னு சொல்லும்போது அவைக்கு மேலும் மேலும் அந்த பொடியனுக்கு உதவி செய்யணும் என்று தோணிருக்கி. அப்போ சைக்கிள் வாங்கி கொடுப்போம், வீடு வந்து செய்து கொடுப்போம், எங்களுக்கு வசதி இருக்கும்போது நாங்கள் அந்த பணத்தை அனுப்புகிறோம்னு சொன்னாங்க. அதுதான் இந்த நன்றி வந்து சரியான முறையில் சொல்லினா என்ன அந்த இன்னும் வந்து தூண்டும். அதான் நான் பார்க்குறது. என்ன இப்போ நல்ல மனம் படைத்தவர்களுக்கு இன்னும் மேலும் மேலும் நல்லது செய்யணும்னு சொல்லி ஆர்வம் ஏற்படலாம் அந்த நன்றி சொல்கிற ஒரு விதத்தால். சரி, அதனால தான் நானும் நன்றிக்கு சொல்கிறேன். கட்டாயமாக நன்றி என்ற ஒரு வார்த்தையால் முடிக்க முடியாது. இப்போ என் மூலம் உதவி செய்கிறவங்களுக்கு இப்போ உங்களெல்லாம் நானும் பயணித்து கொண்டிருக்கிறேன். நன்றி. அதற்கு என்ன சொல்கிறேன்? என்ன தங்கச்சி சந்தோஷம் தானே? இப்போ சரி, நானும் சந்தோஷம் தங்கச்சி. இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கொள்கிறேன். கட்டாயமாக உதவி கிடைக்க வேண்டும். இப்போ உதவி செய்ய வேண்டிய தொலைபேசி இலக்கம் 075 65 91 125 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு தங்கச்சிக்கு தேவையான உதவிகளை செய்யலாம். ஓகேங்க, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்களில் ஒருவர் நான்.